மரணத்தை பற்றி தேவன் என்ன நினைக்கிறார்? வாசிப்போம். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை. சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை. கையை தட்டி ஆமென். தேவன் சாவை விரும்பவில்லை. ஆமென். மகளே, நல்லா தெரிஞ்சுக்க, டெவிலோட டிசெப்ஷன் இருக்குல்ல, அந்த மரணம் இருக்குல்ல, மரணத்தோட பவர் எங்க தெரியுமா இருக்கு? நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே, வேர் இஸ் த பவர் ஆஃப் த டெத்? அவர் சொன்னாரு, டிசெப்ஷன் இஸ் த பவர் ஆஃப் டெத். வஞ்சனை மட்டும்தான் மரணத்தின் மிகப்பெரிய வலிமை. அந்த வஞ்சகத்தை ஆவியானவர் இப்பொழுது உடைக்கிறார். கைதட்டி கைதட்டி, எரிக்கோ கோட்டை உடையட்டும். கைதட்டி. தேவன் சாவை விரும்பவில்லை. தேவன் சாவை விரும்பவில்லை. தேவன் சாவை விரும்பவில்லை. கைதட்டுங்க பிரதர், கைதட்டுங்க பிரதர். கம் ஆன், கம் ஆன். The power of death is deception. மரணத்தின் வலிமை என்ன தெரியுமா? வஞ்சனை மட்டும்தான். நீ நம்பிக்கிட்டு இருக்க பத்தியா, அதுதான்டா அவனுடைய வல்லமையே. மரணம் தேவனுக்கு விருப்பமானது நினைச்சுக்கிட்டு இருக்க பத்தியா, அதுதான் அந்த ஏமாத்து வேலை தான் அவனுடைய சக்தியே. ஒரு தூதன் வருவான், அவன் வந்து இந்த வஞ்சனையை உடைப்பான். அப்ப அந்த மைண்ட்ல இருக்கிற வஞ்சகம் வெளியே போகும் பாரு, அப்ப மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நடக்க ஆரம்பிக்கும்.